வணக்கம் நண்பர்களே. இப்போ காலகட்டத்தில் காலையில் எந்திரிச்சோன்னே பெட் காஃபி குடிக்கணுங்க. அப்படி பெட் காஃபி என்னால் குடிக்கலைன்னா எனக்கு தலைவலி வந்துடுது. ஆனால் அந்த காஃபியே பல பிரச்சனைகளுக்கு நோயாகவும் இருக்குது. வயிறு பிரச்சனை, நெஞ்செரிச்சல், ரத்த அழுத்தம், சுகர், தூக்கத்தை கெடுக்கிறது, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த காஃபி தான். ஆனால் என்னால் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது. காலையில் காஃபி குடிக்காமல் நான் எந்திரிச்சேன்னா எனக்கு தலை வலிக்குது, அந்த நாளே ரொம்ப டல்லாகிடுது. ஸோ இதுக்கு தான் ஒரு நிரந்தர தீர்வு தாங்க. அந்த காஃபி டீக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபியை குடிச்சு பாருங்க. உங்களுக்கு உடலில் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த காஃபி டீயை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய சுக்கு மல்லி, இதை தானியான்னு சொல்லுவாங்க, அந்த பொருளை சேர்த்து நம்ம காஃபி போட்டு குடித்தோம்னா நம்ம உடலில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். ஸோ அதில் டாப் 10 நன்மைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பார்க்கக்கூடிய 8வது நன்மை ஒரு சூப்பரான நன்மை. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதுக்காக நீங்கள் வெளியில் எவ்வளவோ மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த சுக்குமல்லி காஃபி ஒரு தீர்வாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சுக்குமல்லி காஃபி அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பில்லை, நிறைய பேருக்கு தெரியும். இது பழங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க சுக்கு மல்லி காஃபியை. சுக்கு உலர்த்தி, அது சுக்குங்கிறது உலர்ந்து போன ஒரு இஞ்சிங்க, ஃப்ரெஷ் இஞ்சி இருக்குல்ல, அதை வெயிலில் காய வச்சு உலர்த்திருப்பாங்க, அதுதான் சுக்கு. இதை நம்ம பொங்கலுக்குலாம் ஆட் பண்ணுவோம்ல, அந்த சுக்கு தாங்க சுக்கு மல்லி. மல்லிங்கிறது மல்லி, கொத்தமல்லி விதை, தானியா சீடு சொல்லுவோம்ல, அந்த கொரியாண்டர் சீடு தான் மல்லி. இந்த சுக்கையும் மல்லியையும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது பாரம்பரியமாக சித்த வைத்தியத்தில் இதை ஒரு பானமாக ரெடி பண்ணி குடிப்பாங்க. காஃபி போலவே இருக்கக்கூடிய ஒரு பானம் தான் இது. காஃபி டீக்கு அடிக்ஷனாக இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிறலாம். ஏன்னா இதுவும் அதே எனர்ஜியை கொடுக்கக்கூடியதான். உங்களுடைய உடம்பு சூடை படுத்தக்கூடியதை க்ளீன் பண்ணும், உடம்பு சூடு படுறத க்ளீன் பண்ணும். ஸோ இது நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் இருந்தே ஒரு மருந்து மாதிரி நம்மளுக்கு செயல்படக்கூடியது. நம்ம ஒரு ஹேபிட், காஃபி டீ குடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். ஸோ அந்த காஃபி டீக்கு பதிலாக இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதனுடைய ஆரோக்கிய நன்மைகளை பார்த்துடலாம். இது ஃபஸ்ட்டு ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவும். அதாவது செரிமான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு சுக்கும் மல்லி உதவி பண்ணும். நிறைய பேருக்கு வாய்வு இருக்கும், வயிற்றில் வீக்கம் இருக்கும், இந்த வீக்கத்தை, அஜீரணத்தை, இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி காலையில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக மோஷன் போகிறதுக்கும் இந்த சுக்கு மல்லி காப்பி உதவி பண்ணும். அடுத்து 2வது நன்மை என்னென்னா, சளி, இருமல், குளிர் தொந்தரவு எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். சுக்கு உடம்புக்கு சூட்டை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி மார்பில் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த கடுமையான சளி எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு சுக்கு பயன்படுது. 3வது நன்மை என்னென்னா, உடலில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கம், அதாவது ஸ்வெல்லிங், சில பேருக்குலாம் வீங்கி இருக்கும், அந்த வீக்கத்தை எல்லாத்தையும், கையெல்லாம் திடீர்னு வீங்கிரும் சிலருக்கு, வயதானவர்களுக்கு அந்த வீக்கத்தை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. கை கால் வீக்கம் குறையிறதுக்கு மல்லி வாட்டர் சூப்பராக உதவி செய்யும். அதாவது கொத்தமல்லி, அதாவது கொரியாண்டர் சீடு தண்ணி உதவி பண்ணும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. அடுத்து 4வது நன்மை என்னென்னா, மூட்டு வலி, உடல் வலி, இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு சுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா சுக்கு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி கொண்டது. அதனால் உங்களுக்கு இந்த முட்டுக்கால் வலி, முழங்கால் வலி, கை வலி, கால் வலி, இந்த எல்லா வலியுமே குறைக்கிறதுக்கு இந்த சுக்கு காப்பி உங்களுக்கு பயன்படுது. அடுத்து 5வது நன்மை என்னென்னா, ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு உதவி பண்ணுது. சுக்கு என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். இதனால் கை கால்
குளிர்ச்சி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய பாடிக்கு வந்து நல்ல ஹீட் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணும். அது முக்கியமாக இந்த குளிர் காலங்கள்ல காலையில் வெறும் வயிற்றில் சுக்கு காப்பி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 6வது நன்மை என்னென்னா, சுகர் அண்டு ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். இது காஃபி போலவே சடனாக உங்களுக்கு சுகரை வந்து ஏற்றாது. நீங்கள் காஃபி டீ குடிச்சிங்கன்னா சர்க்கரையை உயர்த்தும். ஆனால் இது அப்படிலாம் பண்ணாது. அதனால வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சேஃபான ஒரு ட்ரிங்காக இது அமையுது. அடுத்து 7வது நன்மை என்னென்னா, வயிற்று கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த சுக்குமல்லி காஃபி உதவி பண்ணுது. ஏன்னா இதில் இந்த 2ஐயும் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ அடிவயிறு தொப்பை, வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே சூப்பராக உதவி பண்ணும். ஸோ இது 2மே வந்து சேரும் பொழுது உங்களுக்கு வந்து வேகமாகவே செரிமானம் நடக்கும். ஸோ அதான் மெட்டபாலிசம். நம்ம எந்த உணவை சாப்பிட்டாலும் வேகமாகவே செரிக்கப்படும். அதனால் வெயிட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அதாவது இந்த கெட்ட கொழுப்பு இது எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது அந்த 8வது நன்மை தாங்க. இது ஏற்கனவே நம்ம சொன்னாலும் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, மலச்சிக்கல் ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகி கல்லீரல் பிரச்சனை நிறையா பேருக்கு வருது. ஸோ இந்த கல்லீரலை சுத்தம் செய்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ மருந்தோ மாத்திரை சாப்பிட்ருப்போம். இல்லை சித்த வைத்தியத்தில் ஏதாவது கஷாயம் குடிக்க சொல்லுவாங்க. அந்த கஷாயம்லாம் குடிக்கும்போது கசக்கும். ஆனால் இந்த சுக்குமல்லியும் உங்களுடைய கல்லீரலையும் செரிமான மண்டலத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான பானம்னா அது சுக்குமல்லி தாங்க. நீங்கள் காலையில் காஃபி டீக்கு பதிலாக இது காஃபி டீ மாதிரி குடிக்கிறீங்க. உங்களுடைய உடல் உறுப்புகளும் இதனால் இது ஆரோக்கியமாக்கப்படுது. இது காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்கன்னா இது உங்களுக்கு இயற்கையான டீடாக்ஸ் ட்ரிங்காக இது விளங்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நச்சு எல்லாமே வெளியேற்றப்படும். ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே உங்கள் வாழ்நாளில் வரவே செய்யாது. அதே மாதிரி உங்களுடைய கல்லீரல் சுத்தமாக கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கல்லீரல் பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இதுக்காக நீங்கள் நிறைய வைத்தியங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த வைத்தியங்கள்லாம் அந்த கஷாயம்லாம் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 9வது நன்மை என்னென்னா, காஃபி டீ அடிக்ஷனை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். நீங்கள் கஃபைன் இல்லாத ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்கும் பொழுது அதனால் தலைவலி, அசிடிட்டி இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு இயற்கையான எனர்ஜி மட்டுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் காஃபி டீயில் வந்து கஃபைன் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு எனர்ஜி மட்டும்தான் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த சுக்குமல்லி காஃபி உதவி பண்ணுது. ஏன்னா இது நேச்சுரலாகவே இம்யூனிட்டி பூஸ்டராக 2 பொருளுமே விளங்குது. அதே மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கு கட்டாயம் இதை அவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சளியே பிடிக்காது. அந்த அளவுக்கு அவங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திவிடும். இதை குடிக்கிறதுக்கு சிறந்த நேரம் என்னென்னா, காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாலை நேரத்தில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே குடிக்கிறது ரொம்ப நல்லது. இரவு நேரங்களில் தவிர்க்கணும். ஏன்னா இது சூடு அதிகமாகும். ஸோ இரவில் சாப்பிட்றத தவிர்க்கணும். அடுத்து நம்ம சுக்குமல்லி காஃபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, சுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிறேங்க. இல்லை பவுடர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. மல்லித்தூள் இல்லைன்ட்டு மல்லி விதைகளாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு இன்னமும் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா சீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க. அது ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கிறேங்க, இல்லைன்னா வேண்டாம். அது சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ் எடுத்துக்கிறேங்க. இது எல்லாத்தையுமே 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நம்ம எடுத்த எல்லா பொருட்களையுமே தண்ணியில் போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு உங்களுக்கு வந்து ஏன்னா அப்படியே குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதில் பால் சேர்க்க வேண்டாம், சர்க்கரை சேர்க்க வேண்டாம். இந்த 2 பொருளுமே கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, தவிர்க்க வேண்டும். இதை இப்போ அப்படியே எடுத்து குடிங்க. உங்கள் உடலுக்கு சிறப்பான ஆரோக்கியமாக செயல்படும். இது யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்னா, அல்சர் இருக்கிறவங்க அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் உங்களுடைய டாக்டரை கேட்டுட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. உடம்பு அதிகமாக சூடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஸோ காஃபிங்கிறது ஒரு பழக்கம்தான். சுக்குமல்லி காஃபி ரொம்ப ஆரோக்கியமானது.
இன்றைக்கி உங்களுடைய காஃபி டீக்கு பாய் சொல்லிவிட்டு சுக்குமல்லி காஃபியை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.